சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே. தூரத்திலே ஓநாய்கள் பிடிக்க வந்தாலும், தூரத்திலே ஓநாய்கள் பிடிக்க வந்தாலும், ஏசப்பா இருக்கும்போது பயப்பட மாட்டேன், ஏசப்பா இருக்கும்போது பயப்பட மாட்டேன். சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே. சிங்கப்புலி கரடி ஓனாய் உர் உர், சிங்கப்புலி கரடி ஓனாய் ஒன்றும் செய்யாதே, இயேசு அப்பா அடைக்கலத்தில் அகமகிழ்வேனே. சிங்கப்புலி கரடி ஓனாய் ஒன்றும் செய்யாதே, இயேசு அப்பா அடைக்கலத்தில் அகமகிழ்வேனே. சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, சின்ன ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே, செல்ல ஆட்டுக்குட்டி நான் இயேசு அப்பாவுக்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? ஓ, என்னங்க என்ன அழகா இருக்கீங்க. அப்படியா? நீங்க ஏஸ்கோப்லயே மாட்டிட்டீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட். என்ன இந்த வாரம் என்ன நம்ம பார்க்க போறோம் பாக்குறீங்களா? நம்ம எல்லாரும் கேம் ஷோ பார்க்க போறோம். கேம் ஷோ எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓ, பிடிக்குமா? சரி, நம்ம கேம் ஷோக்குள்ள போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா, அந்த நிம்மி பையன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனானா? ஆமா, சொன்னா நிம்மி வந்து சொன்னா எங்ககிட்ட கேம் ஷோ நடக்குதாமே. ஓ, கேம் ஷோ நடக்குதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓ, அப்ப இப்ப நம்ம கேம் ஷோ விளையாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நாங்க எப்பயோ ரெடி ஆயிட்டோம், நீங்க தான் வராம இருக்கீங்க. எப்போ ஆரம்பிங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ரெடியா இருந்தா சொல்லுங்க. ஓ எஸ் ஜீசஸ். ஓ எஸ் ஜீசஸ். திருப்பி சொல்லலாமா? ஓ எஸ் ஜீசஸ். ஓ, சூப்பர் சூப்பர், எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்களே ஒரு ஸ்மைலோட. சரி, இப்ப நம்ம விளையாட போலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? ஆமா ஆமா. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க தொடணும். அட, நாங்க தொடறதுன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஆனா கண்ணை மூடிட்டு தான் இதை தொடணும், சரியா? இதை விளையாடுறதுக்கு 2 பேர் வேணும். இதை விளையாடுறதுக்கு 2 பேர் வேணும். ஒருத்தவங்க வந்து கண்ணை மூடிட்டு விளையாடணும், இன்னொருத்தவங்க வந்து கண்ணை மூடி இருக்காங்கல்ல, அவங்க எது தொடுறாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால அவங்க கிட்ட அவங்கள டைரக்ட் பண்ணணும். நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தொடர ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? அதனால நீங்க இப்ப வந்து என்ன தொடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு வேகமா ஒரு நோட் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு எழுதுறீங்களா பாயிண்ட் சொல்ல சொல்ல? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடல் பாக்குறீங்களே, இந்த கடல்ல அலைய தொட்டா உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்க பாயிண்ட்ஸ் எவ்வளோ நீங்க கேட்டீங்கன்னா 0 தான் வரும், சரியா? அதனால இந்த கடல் அலைய தொடாம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கூட விளையாடுற 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க விளையாட போறாங்க. ஓகே,
விளையாடலாமா? விளையாடலாம், சீக்கிரம் ஆரம்பிங்க. விளையாடலாம். சரி, இப்போ நீங்க எதை டச் பண்ண போறீங்க? கண்ணை மூடிட்டு டச் பண்ணுங்க. அங்கிட்டு போகாத, மேல 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 போ, மேல போ. சைடு மேல 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 போங்க. சைடு சைடு மேல, சைடு சைடு தொடுங்க 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 தொடுங்க. சைடு சைடு மேல 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 போங்க, மேல போங்க, மேல 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 போங்க. தொடுங்க தொடுங்க தொடுங்க. அப்பாடா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா தோறதுக்கு? சரி, எவ்வளவு மார்க் சீக்கிரமா சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆவலா இருக்கும். பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? ஆமா ஆமா. 8000 ஜாலி ஜாலி. 8000 வாங்கிட்டோம். சூப்பர், செம்ம. 8000 வாங்கிட்டு ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே, 8000 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன தோத்தீங்க? ஞாபகம் இருக்கட்டும், இந்த கடல் அலையை மட்டும் தொட வேணாம். தொடுங்க தொடுங்க, அது தொடுங்க, அது தொடுங்க, அது தொடுங்க தொடுங்க, அது தொடுங்க, அது தொடுங்க, அது தொடுங்க, அது வேண்டாம், அது தொடாதீங்க, இது தொடுங்க, இதை தொடுங்க தொடுங்க தொடுங்க. ஓ, இன்னொரு கிராஸ் தொட்டிருக்காங்க. இதுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம், சீக்கிரம் பண்ணுங்க. ரொம்ப அவ்வளோ இருக்கும். 3000. நம்ம 10,000 மேல 11,000 எடுத்துட்டோம். 3,000 ஜாலி ஜாலி. 11,000 எடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன தொட போறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். நம்ம ரொம்ப அவ்வளோ இருக்கும். அங்க வேண்டாம், அங்க வேண்டாம். மேல போங்க, மேல போங்க, மேல 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 போங்க, மேல போங்க, மேல போங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் கம்மி 11,000 வந்து ரொம்ப அவ்வளோ இருக்கு. என்னம்மா சொல்லுங்க, சீக்கிரமா சீக்கிரமா. 11,000 வாங்குனீங்களா? இப்போ 11,000 வாங்கிருக்கோம். இப்போ எவ்வளோன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்பவே ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம். ஊப்ஸ் தொட்டுட்டீங்க. ஊப்ஸ் தொட்டுட்டோம். அதனால உங்களுக்கு பாயிண்டே கிடையாது. நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் விளையாடணும், சரியா? அதனால இப்போ பாயிண்ட் கிடையாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்களும் ஊப்ஸே தொட்டுட்டீங்களா? அச்சச்சோ, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது தெரியுமா? ஏன்னா நீங்க ஊப்ஸை தொட்டுட்டீங்களே. எத்தனை தடவை சொன்னேன் ஊப்ஸை தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம அந்த விளையாண்டவங்க கூட பாத்தீங்களா, அவங்களோட பார்ட்னர் சொன்னாங்க அதை தொட வேணாம் அதை தொட வேணாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா மீறி அதை போய் தொட்டாங்க. அதை தொட்டதுனால என்னாச்சு, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விளையாண்டு சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட சில டைம் இப்படிதான் இருக்கும். என்னக்கா நாங்க என்ன செஞ்சோம், ஊப்ஸையே நான் தொடவே இல்லையே, நாங்க நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல கூட சில டைம் நீங்க ஏசப்பா சொல்லுவார்ல, இதை செய்யாத இதை செய்யாத, ஆஹா அம்மா அப்பாவை ஈர்த்து பேசாத, நீ இப்படி செய்யறது நல்லது இல்ல, ஆஹா நீ இந்த ஃப்ரெண்டு கூட பழகாத அப்படின்னு ஏசப்பா எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க சொல் பேச்சே கேட்காம இருக்கிறீங்கல்ல. ஆமா, நீங்களும் ஏசப்பா சொல் பேச்சை கேட்கலன்னா ஊப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சேர்த்து வச்ச பலனெல்லாம் போயிடும். அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ 11,000 சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு பாயிண்டா மிஞ்சினது ஒண்ணுமே இல்லைல்ல. ஆமா, நீங்களும் ஏசப்பா சொல் பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் நடக்கும். அதனால ஏசப்பா சொல் பேச்சை நீங்க கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஓகே, இன்னொரு சான்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். சரி, இப்போ விளையாடுறீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆர்வமா இருக்கீங்களா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கும். சீக்கிரம் இன்னொரு சான்ஸோட நீங்க விளையாட போறீங்க. ஆனா அது ஒரு நியூ கேம் எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கும். சீக்கிரமா சீக்கிரமா.
பழைய கேம்ல ஊப்ஸாக வாங்கிட்டேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா? ஆமாக்கா, ரொம்ப இது ஒரு புதிய சான்ஸ். இதை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஆமாம், இது என்ன கேம்னா, இந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே எது ரொம்ப பெஸ்டான கிஃப்ட்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படியா? எல்லாரும் கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கீங்களா? ரொம்பவே நாங்கள் ரெடியாக இருக்கோம். சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி, இப்போ கண்டுபிடிக்க நம்ம கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து எதுதான் பெஸ்ட் கிஃப்ட்னு பார்க்குறீங்களா? பார்க்கலாம். நான் வரேன். சரி, விளையாட ஆரம்பிக்கலாம். எது எடுத்துக்கலாம்? இதுதான் ரொம்பவே அழகா இருக்கு. இது வேண்டாம். இதுதான் அழகா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. எனக்கு இதுதான் நல்ல பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பா இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன்னா. இல்லை, நான் இதை டச் பண்றேன். அட, நீங்க எந்த கிஃப்ட்டை டச் கரெக்டா டச் பண்ணிட்டேனா? ஜாலி. இல்லவே இல்ல. இல்லையா? கரெக்டா அது பெஸ்ட் கிஃப்டே கிடையாது. வெளியில அழகா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ள எதுவுமே இல்ல. அப்படியா? சரி சரி, இன்னொரு சான்ஸ் வேணா உங்களுக்கு தரேன். நீங்க எது பெஸ்ட் கிஃப்ட்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். எது பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்? இது இல்லை இதாக இருக்குமோ? ஆஹா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதுதான் கண்டிப்பாக இருக்கும். நான் இதை தான் தொடுவேன். இதுதான். என்னது கோல்டன் கலர் கிஃப்ட் பாக்ஸ் தொட்டிருக்கீங்க? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தொட்டேன். இந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. இது நல்ல கிஃப்டே கிடையாது. அப்படியா? இது நல்ல கிஃப்ட் கிடையாதா? ஆமா, இதெல்லாம் மாயைன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகம் கூட அப்படித்தான், பார்க்க நல்லா தான் தெரியும், ஆனா அதனால நித்திய ஜீவனை நமக்கு தரவே முடியாது. அப்படியா? அப்ப இதுவும் கிடையாதா? ஆமா, அதனால நீங்க இன்னொரு சான்ஸ், இதுதான் கடைசி சான்ஸ். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இப்போ நீங்க சூஸ் பண்றீங்களா எது நல்ல கிஃப்ட்னு? ஓகே, நான் சூஸ் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். எதா இருக்கும்? கண்டிப்பா இதா இருக்கும். ஆனா இது கண்டிப்பா இதா இருக்கும். இல்ல இது வேண்டாம். கிரீன் கலர் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க தான் அழகுனா மாயினாங்களே. எதை எடுக்கிறது? இதா? ஆனால் இதை பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இங்கே வெளியவே நல்லாவே இல்லை. உள்ளே மட்டும் நான் அப்புறம் நல்லாவா இருக்கும்? வெளியே நல்லா இருந்தால் தானே உள்ளேயும் நல்லா இருக்கும். அதனால் இதாக இருக்க. சரி, தொட்டு பார்ப்போம். கடைசி ஸ்டான்ஸ். இதை தொட்டுறேன்னா? ஓ, நீங்கள் ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படியா? ஓ, ஜாலி. நான் பெஸ்ட் கிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஜாலி. பெஸ்ட் கிஃப்ட் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட, கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு யாராவது பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க? கூடவே வச்சிருப்பீங்களா? இப்போ பண்ணாலும் கூடவே வச்சிருப்பீங்களா? ஒரு தங்கச்சி கூட சொன்னா, நான் எப்போ பார்த்தாலும் கூடவே வச்சிருப்பேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் கொடுத்தா நான் கூடவே வச்சுப்பேன். வெளியே போன கூட நான் கொண்டு கொடுப்பேன். படுக்கும் போது கூட என் கூடயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கிஃப்டை கூடவே வச்சுருக்கீங்களா? எந்த கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம பரமபிதா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் கிருபை. அந்த கிருபை மட்டும் எல்லார்ட்டையும் இருக்கா? இருக்கு. ஏசப்பா உங்க கூட தானே இருக்காரு. அப்போ கிருபையும் இருக்கும். அதனால நீங்கள் அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்தணும், யூஸ் பண்ணணும். அந்த கிருபைக்காக தேங்க்யூ சொல்லணும். ஏசப்பாவே உங்களுக்கு கிருபையை தந்திருக்காருல. கிருபைனா என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? கிருபைனா தகுதி இல்லாத ஒருத்தவங்க அவங்க மேல ஒரு தயவை காட்டுறது தான் கிருபை. தகுதி இல்லாத நம்மளை கூட ஏசப்பா நேசிச்சாங்கல்ல, நம்மளை தேடி வந்து மீட்டெடுத்தாங்கல்ல, அதுதான் கிருபை. அதனால அந்த கிருபைக்காக இப்ப எல்லாரும் தேங்க்யூ சொல்லுவோமா? சொல்லலாமே. வேகமுள்ள கிபியோனியர்
இஸ்ரவேலருக்கு விரோதமாக போர் செய்ய கானானில் உள்ள நிறைய நகரங்கள் இப்பொழுது தயாராகின்றன. தங்களுக்கு எப்படியும் வெற்றி கிடைக்கும் என்று அந்நகரத்தார் நினைக்கிறார்கள். ஆனால் அருகிலுள்ள கிபியோன் நகரத்தார் மட்டும் அப்படி நினைப்பதில்லை. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் உதவி செய்து வருவதை அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்ய அவர்கள் விரும்பவில்லை. எனவே இந்த கிபியோனியர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பது போல இஸ்ரவேலரிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள். அதற்காக அவர்களில் சிலர் ஆண்கள் கந்தலான உடைகளையும் தோய்ந்து போன செருப்புகளையும் போட்டுக்கொள்கிறார்கள். கந்தலான கோணி பைகளை தங்கள் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு காய்ந்த ரொட்டிகள் சிலவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள். பின்பு அவர்கள் யோசுவாவிடம் சென்று, வெகு தூரத்தில் உள்ள ஒரு தேசத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் வணங்குகிற மிகப்பெரிய தேவனை பற்றி கேள்விப்பட்டோம். அவர் எகிப்தில் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களை பற்றியும் கேள்விப்பட்டோம். அதனால் எங்கள் தலைவர் எங்களிடம் சிறிது உணவு எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் சென்று, நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள், நீங்கள் எங்களோடு போர் செய்ய மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இதோ பாருங்கள், நீண்ட பயணத்தால் எங்கள் உடைகள் கிழிந்து கந்தலாகிவிட்டன, எங்கள் அப்பங்களும் பழசாகி காய்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள். யோசுவாவும் மற்ற தலைவர்களும் கிபியோனியர் சொல்வதை நம்பி விடுகிறார்கள். அதனால் அவர்களோடு போர் செய்ய மாட்டோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அந்த கிபியோனியர் உண்மையில் அருகிலேயே வாழ்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. நீங்கள் ஒரு தூர தேசத்திலிருந்து வந்ததாக எங்களிடம் ஏன் சொன்னீர்கள் என்று யோசுவா கேட்கிறார். அதற்கு அந்த கிபியோனியர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கானான் தேசம் முழுவதையும் உங்களுக்கு அளிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அதனால் நீங்கள் எங்களை கொன்று போட்டு விடுவீர்களோ என்று பயந்துதான் அப்படி சொன்னோம் என்கிறார்கள். இஸ்ரவேலர் தாங்கள் கொடுத்த வாக்குப்படியே கிபியோனியரை கொல்லாமல் விட்டுவிடுகிறார்கள். அவர்களை வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். இந்த கிபியோனியர் இஸ்ரவேலரோடு சமாதானம் செய்து கொண்டதால் எருசலேமின் ராஜா கோபம் அடைந்து மற்ற 4 ராஜாக்களிடம் கிபியோனோடு போர் செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறான். இந்த 5 ராஜாக்களும் கிபியோனுக்கு விரோதமாய் போர் செய்ய வருகிறார்கள். இஸ்ரவேலரோடு கிபியோனியர் சமாதானம் செய்ததால் தான் இந்த ராஜாக்கள் இப்பொழுது அவர்களோடு போர் செய்ய வருகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேலரோடு சமாதானம் செய்தது விவேகமான காரியமா? நாம் பார்ப்போம். ஆமென்.